அந்த பட்டாசோட சேர்த்து வைக்கட்டுமா? ரொம்ப சந்தோஷம். நானே இதை வெடிக்கிறேன், என்கிட்ட கொடுங்க. யோ, சின்ன பிள்ளைங்க மாதிரி நீ வெடிக்கிறேன்னு சொல்ற? ஐயாவோட வீட்டுல சதானந்தனும் மகாதேவியும் இதை வெடிக்கணும்னு கொடுத்தாங்க. சும்மா சொன்னாங்க. இது வரைக்கும் எனக்கு யாரும் எதுவும் கொடுத்ததே இல்ல. இது கடவுள் பிரசாதம் மாதிரி. இது என்கிட்ட கொடுங்க, அவங்கள வெடிக்க சொல்றேன். அம்மாடி மகாதேவி, இது உன் சித்தப்பா உனக்காக வாங்கின பட்டாசு. ஆட்டோ பாம் வெடிக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ, பயந்தாங்குழியா இருக்கியே. ஓ, சுரேந்திர அண்ணாவா? எதுக்கு வந்த? கோவிலுக்கு எல்லாரும் எதுக்கு போவாங்க? அர்ச்சனைக்கும் பூஜை செய்யறதுக்கும் தானே. இது வீடு. நீதான் என்னோட தேவதையே. அண்ணா வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏன் மகாதேவி, அவர்னு உனக்கு பிடிக்கும் தானே? எரிச்சல கலப்பாத, முதல்ல வா. பண்டிகை அதுவுமா ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? அப்படி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறது நான் இல்ல, நீதான். வீட்டுல இருக்கிறவங்க யாராவது பாத்துட்டாங்கன்னா நான் தான் தலை குனிஞ்சு நிக்கணும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. ஏதோ உன்னை பாக்கலான்னு வந்தேன். ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஏன் பின்னாடி சுத்துறாங்க, நான் என்னடானா உன் பின்னாடி சுத்துறேன். காதலுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அந்த மாதிரி டிவிலயும் சினிமாலயும் தான் இருக்கும். இப்ப போறியா இல்ல அப்பாவை கூப்பிடவா? எதுக்கு இப்ப தேவையில்லாம கோவப்படுற? பண்டிகை எனக்கு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஏன் இங்க வந்து இம்சை பண்ற? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணெல்லாம் நான் இல்ல. இப்ப நீ போறியா இல்லையா? புரிஞ்சுது புரிஞ்சுது. காதலுக்காக எத்தனை ஜென்மம் வேணா காத்திருக்கலாமா அப்படின்னு ரேடியோல ஒரு பாட்டு கேட்டேன். வாங்கிக்கோ, பண்டிகை நாள் அதுவுமா உனக்காக புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். அவ இப்படிதான், நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏய், அவ ஒண்ணு வேணும்னு தூக்கி போட்டிருக்க மாட்டா. இந்த ட்ரெஸ்ஸோட கலர் பிடிச்சிருக்காது, அவ்வளவுதான். நாளைக்கு வேற வாங்கி கொடுத்துட்டா சரியாயிடும். என்ன சொல்ற? நாளைக்கு உனக்கு யாராவது கிடைச்சா அப்ப உனக்கு எல்லாம் புரியும். இது நான் அவகிட்ட கொடுத்துறேன். அப்படி போடு, முதல்ல அதை செய். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்டிகைக்கு நீங்க அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க, பதிலுக்கு அவ உங்களுக்கு எதுவும் செய்யல. அதனால இந்த பட்டாசு வாங்கிக்கங்க. உங்க ட்ரெஸ் நான் அவகிட்ட கொடுத்துறேன். யாராவது பிரியப்பட்டு எதையாவது கொடுத்தா அத வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிய கூடாது. வேண்டான்னு பொறுமையா சொல்லணும். எனக்கு அதால் பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கலண்ணா. என்ன அவ பாட்டுக்கு காதல் கீதல்னு உளறிட்டு இருக்கா? அந்த சுரேந்தர் ரொம்ப நல்லவர் தேவி. நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு கவலை இல்ல. வீட்டுக்கு வந்து புது ட்ரெஸ் கொடுத்ததா அம்மாவும் அப்பாவும் பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? நேரடியா என்கிட்டயே வந்து உன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். அவர் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்றாரு. அதான் நானும் சொல்லிட்டேன் எனக்கு இஷ்டம் இல்லன்னு. அப்புறம் எதுக்காக அவன் நம்ம வீட்டுக்கு வரணும்? தினமும் கேட்டு கிட்ட காலையிலயும் சாயங்காலமும் வந்து நிப்பான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு அப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த வயசுல என்ன வேண்டி கிடக்கு இந்த காதல் அது இதெல்லாம்? அப்ப 5 வருஷம் கழிச்சுன்னா ஓகேவா? போனா உனக்கு எப்போ விளையாட்டுதான். அந்த பட்டாசெல்லாம் எப்படி அவன் கைக்கு போச்சு? நான் பட்டாசெல்லாம் மகாதேவி கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டேன். அந்த நேரத்துல சின்னையா வந்து காதல் கிதல் ஏதோ. காதலை விட உயிர் தான் முக்கியம், முட்டாள். உடனே அவனை தடுத்திருக்கலாம்ல. அந்த வீணா போன வாசி என்ன விடாம சும்மா அறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது நடக்க கூடாது நடந்துச்சு, உன்னை குழி தோண்டி போச்சிருவான். எற வண்டியா? என்னடா நீ ஏதோ கிழவ மாதிரி 5 கிலோமீட்டருக்கு பயந்து ஓடுற? இப்ப பாரு ஆட்டோ பாம். இதை நான் வாயில வச்சு வெடிக்கிறேன் பாரு. எனக்கு இந்த பட்டாசு எல்லாம் பார்த்தா சுத்தமா பயமே இல்லை. டேய், அந்த ஊதுவத்திய சீக்கிரம் குடுற. அண்ணா வேண்டாண்ணே, ஏன் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க? சுரேந்திரா, இது எங்க வைக்கணுமோ அங்க வை. ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சார்.